ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை பற்றியுடைய அதனுடைய கேம்பஸ் எப்படி இருக்கும், அதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸு, அதனுடைய கோர்சஸ் என்ன இருக்குது, அதேமாதிரி அதனுடைய ரேங்க்கு என்ன, அதனுடைய கட் ஆஃப் எவ்வளவு, ஃபீஸ் எவ்வளோ வரும், இது ஒர்த்தான காலேஜா அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாய்ராம் இந்த ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ ரவுண்டு 1 அல்லது ரவுண்டு 2 இல்லை ரவுண்டு 2ல் மேக்ஸிமம் இது ஃபில் ஆகக்கூடிய காலேஜ். ஸோ 170+ இருக்கக்கூடிய கட் ஆஃப் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்தான காலேஜ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப பக்காவாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த காலேஜுடைய கேம்பஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னுடைய எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1995 அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியிலுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். அதே மாதிரி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கும்போது உங்களுக்கு சிலபஸ் வந்து கரண்ட்டில் என்ன சிலபஸ் தேவையோ அது வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான், பட் அட்டானமஸை இது நேக்குடைய A+ கிரேடு இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேக் கமிட்டியினுடைய கிரேடு வாங்கின காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி வந்து நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அதுதான் நேக் கமிட்டியினுடைய ஃபஸ்ட்டு வேலையை. அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் A+ இருக்கிறனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே நல்ல டேலண்டடாக இருப்பாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே யூஜியும் இருக்குது, பிஜியும் இருக்குது. ஸோ யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிஜியும் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சென்னைக்கு முன்னாடியே நமக்கு போயிடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து மதுரையிலேருந்து போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா சென்னைக்கு இன்டீரியர் போகாமல் சென்னைக்கு அவுட்டர்லேயே நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேங்க்கு பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன். நேக்குனுடைய A+ கிரேடு இருக்கிறது இதோட பெஸ்ட்டு. அதே மாதிரி NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 151லேருந்து 200 பேண்டு இந்த ரேங்க்குள்ளே அவுட் ஆஃப் 200 ரேங்க்கில் இந்த ரேங்க்குள்ளே வராங்க. ஸோ இது ஒரு பெட்டர். நம்ம தமிழ்நாட்டில் NIRF ரேங்க் வாங்கின காலேஜில் இதுவும் ஒரு காலேஜ் தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்லுக் இதனுடைய ரேங்க்கில் 100 காலேஜில் இது 19th ரேங்க் கொடுத்துருக்குறாங்க 2022. அடுத்து பார்த்திங்கன்னா ARIIA அதனுடைய ரேங்க்குகளை பார்த்தீங்கன்னா பேண்ட் எக்ஸலண்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, கோகினேட். ஸோ இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுறாங்க. அதனுடைய பேக்கேஜும் பார்த்துட்டிங்கன்னா சேலரி பேக்கேஜும் வந்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதாவது மினிமம் வந்து 3 lakhs per annumலேருந்து 11 lakhs per annum வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிளேஸ்மெண்ட்ஸில் கொடுக்குறாங்க வருஷம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ ஆடிட்டோரியம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஆடியோ லான்ச் எல்லாமே இந்த காலேஜில் தான் இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் ஒரு ஆடியோ லான்ச்சை நீங்கள் பார்க்குற அளவுக்கு என்னுடைய ஆடிட்டோரியம் நல்லாவே இருக்கும். அதேமாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஸ்போர்ட்ஸு இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த காலேஜில் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸ் தனியாக செப்பரேட்டாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து லைப்ரரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காலேஜஸ் படிக்கும்போது நிறையா புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு புக்ஸையும் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் இங்கே ஹாஸ்டலில் இது லைப்ரரி பார்த்தீங்கன்னா 71,000 புக்ஸ் ப்ளஸ் மோர் தென் புக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போய் எடுத்து அங்கே ரெஃபர் பண்ணிக்கிற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 580+ பாய்ஸ் தங்குற அளவுக்கு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் தனித்தனியாகவே ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு ரேக்கிங் ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு 275+ கேர்ள்ஸ் தங்குற அளவுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா 130 பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னையை சுற்றி. நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காலேஜுக்கு வர அளவுக்கு 110+ ரூட்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் கேட்கக்கூடியது என்னுடைய ஃபீஸ் எவ்வளவா இருக்கும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அடுத்து நம்ம கேட்கக்கூடியது ஃபீஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 1 lakh லேருந்து 120 வரைக்கும், அதாவது 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வரலாம். ஸோ அதனுடைய நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து உங்களுக்கு 1.5 லட்சம், அதாவது 1.5 lakhs வந்து நீங்கள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும். இது வந்து மொத்தம் அரௌண்ட் நீங்கள் வந்து 2.7லேருந்து அதாவது 3 lakhsக்குள்ளே per இயருக்கு இந்த காலேஜில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுண்டு 1லையும் அல்லது ரவுண்டு 2லேயே ஃபில் ஆகிடும். ரவுண்டு 3க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
சரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கட் ஆஃப் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, கட் ஆஃப் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதனுடைய ஸ்ரீ சாய்ராம் காலேஜினுடைய காலேஜ் கோடு எப்படின்னா 1419. ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடும். இதனுடைய ஓசியினுடைய கட் ஆஃப் 180. ஸோ நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசியாக இருந்தால் 175 ப்ளஸ் இருந்து வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் அதே தான் 170 இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் குறையலாம். பட் பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 170 இருந்தால் ஷுவராக இந்த காலேஜ் கிடைக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இதுக்கும் 170 அல்லது 165க்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக இந்த காலேஜ் கிடைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 150 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கும் 160 அதாவது 170க்கு பக்கத்தில் வச்சுருந்தாலும் அல்லது 170க்கு மேலே வச்சுருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது வந்து இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் நீங்கள் பிடெக் ஜாயின் பண்ணிங்கன்னா எம்டெக் முடிகிற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நல்லாவே இருக்கும். 160க்கு ப்ளஸ் வரைக்கும் கட் ஆஃப் இருந்தால் பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு 179 அதாவது மினிமம் 180 இருந்தால் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வரவே வாய்ப்பு இருக்காது. அந்தளவுக்கு இது இந்த காலேஜஸில் பிசி எம்பிசிக்கெலாம் டிமாண்டாக இருக்குது. அடுத்துங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது 175 அல்லது 179க்கு மேலே 79 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் மார்க் இவ்வளோ மார்க் வரைக்கும் பிசிக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து 169 வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் இது கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இது 163 அதாவது 160 வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதுக்கு 155 வரைக்கும் இருந்தாலே நீங்கள் எல்லா கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கும் இது கிடைக்கும். இது எல்லாமே இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு வந்து 180 வரைக்கும் இருந்துச்சுன்னா 174க்கு 174 பிசி பிசிஎம் எல்லாத்துக்குமே அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. ஸோ 180 இருந்தால் பெட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 158க்கு அதாவது 158க்கு மேலே 158 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது. அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இது 150 வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலே எல்லா கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணுங்கிறேன். இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய மணிக்கு ஒருத்தான காலேஜ் தான். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரிவிங்க. ஸோ உங்களுடைய ஜூனியருக்கோ இல்லை வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.